தப்பன் ராஜ். நான் 26 வருஷமா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன். எப்போ இருந்தாலும் எப்பவுமே நான் மேலே ஏறி தான் ஒர்க் பண்ணேன், கீழே தான் ஒர்க் பண்ண மாட்டேன். அப்படி இருக்கும்போது எப்பவுமே யூஸ்வலாக நடக்கிற மாதிரி தான் இந்த வேலையும். அந்த தம்பி பிடிப்பான்னு சொல்லிட்டு நான் மேலே ஏறினேன். அந்த கோடை அந்த தம்பி சரியாக பிடிக்கல, அப்படியே ஜர்க் ஆகிடுச்சு. கீழே வரும்போது என்னாச்சுன்னு கேட்டால் பயத்தில் கையை கீழே ஊனிட்டேன். கையை கீழே ஊனோடனே அந்த மூட்டு உடஞ்சி நல்லா தெரிஞ்சு சத்தம் வந்துச்சு. சத்தம் வந்தோடனே உடனே பக்கத்தில் இருக்கிற தம்பி ஒருத்தர் அப்படியே தண்ணி தூக்கி வந்து தண்ணியில் கையை வச்சு உடனே ஐஸில் வச்சு நேராக சூரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. சூரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோடனே அவங்க போய் மேலே இருந்தாங்க டாக்டர் மேடம். அந்த அம்மா உடனே ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணோடனே போன் எலும்பு கிராச் ஆகிருக்கு, நீங்கள் இங்கே பார்க்காதீங்க, நீங்கள் பல்லவனுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்க. அந்த தம்பி மறுபடியும் அந்த வண்டியில் உட்கார வச்சுன்னு பல்லவனுக்கு போயிட்டாரு. பல்லவனுக்கு போனோடனே அந்த டாக்டர் அங்கே பார்த்தோம். அந்த டாக்டரை பார்த்தோன்னா டாக்டர்கிட்ட அந்த இதெல்லாம் ரிப்போர்ட்டெல்லாம் காட்டணும். இந்த சூரிய ஹாஸ்பிட்டலில் கொடுத்த எக்ஸ்ரே எடுத்தெல்லாம் காட்டினா ஆமாம் அது கரெக்டாக இருக்குது, இது ஆப்ரேஷன் பண்ணி தான்ப்பா ஆகணும், ஆப்ரேஷன் பண்ணணும், ஒன்றும் பண்ண முடியாது. அங்கேருந்து இங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. இங்கே வந்தோடனே அந்த சாரும் அதே தான் சொன்னார். அந்த சார் அதை தான் சொன்னேன், இங்கே ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் சொன்னோடனே 9:30 மணிக்கு உள்ளே கூப்பிட்டு போனாங்க. 12:15 வெளியே வந்துட்டேன். உள்ளவும் சரி வார்ட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் சிஸ்டர் அவ்வளோன்ட்டு என்னை பார்த்துக்கிறாங்க. ஒரு அண்ணன் க்ளீன் பண்ணுறாரு, என்னை டெய்லியும் வந்து அந்த அண்ணன் அவங்க மயனை கூட அது மாதிரி பார்த்துக்க மாட்டேன். ஏன்னா அவர் அது மாதிரி படிச்சு எடுத்தார். இன்றைக்கி வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போகணுன்னு சொன்ன உடனே அந்த கையெல்லாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஐஸ் பாக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் மேனேஜ் சார்கிட்ட பேசுகிறேன். அவர் மெடிசன் அந்த ஐஸ் பாக்ஸ்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் அந்த குழப்பம் அப்படி தான் இருக்கேன், வேறு எதெல்லாம் இல்லை.